இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு அசத்தலான ஃபேண்டசி லவ் ஸ்டோரி. கதையில் செம்ம ட்விஸ்ட் இருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் முழு கதையும் பாருங்க. ராம் சின்ன வயசுல அவங்க அப்பா அம்மா கூட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தான். அவங்க அம்மா இருந்ததுக்கு அப்புறமா ராமுக்கு முழுமையான அன்பு எங்கேயுமே கிடைக்கல. அவங்க அப்பாவோட கண்டிப்பான அரவணைப்பிலே வளர்ந்தான் ராம். ராம் இப்போ நல்லா வளர்ந்துட்டான். நல்ல வேலை, கை நிறைய சம்பளம்னு லைஃப் செட்டில்டு. ராமுக்கு சோமுன்னு ஒரு நெருங்கிய நண்பன் இருந்தான். ராமுவும் சோமுவும் வேலை முடிச்சதுக்கு அப்புறமா பார்ட்டி பப்னு லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ராமுக்கு ஒரு அழகான பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க அப்பா அம்மா மாதிரியே சந்தோஷமா வாழணுங்கிறது தான் ஆசை. ராம் பல அழகான பெண்களை டேட் பண்ணியிருக்கான். ஆனா அவன் ரிலேஷன்ஷிப் யார் கூடயுமே ரொம்ப நாள் நீடிக்கல. ராமுக்கு உண்மையான காதலும் அன்பும் அவங்க யார்கிட்ட இருந்தும் கிடைக்கல. அதனாலே அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து பிரேக்கப் பண்ணிட்டு ராம் வெளியில வந்துருவான். தன்னோட பிரச்சனையை பத்தி சோமு கிட்ட பல தடவை ராம் சொல்லி ஃபீல் பண்ணியிருக்கான். ஆனா அவனுக்கான சொல்யூஷன் என்னைக்குமே ராமுக்கு கிடைச்சது கிடையாது. ராம் ஒரு நாள் எதிர்ச்சியா லிஃப்ட்ல ஒரு சைக்காட்ரிஸ்ட மீட் பண்ணான். அவர்கிட்ட தன்னோட பிரச்சனை எல்லாத்தையும் சொன்னா ராம். ராம் சொன்ன எல்லாத்தையும் கேட்ட டாக்டருக்கு ராமோட பிரச்சனை என்னன்னு தெளிவா புரிஞ்சிடுச்சு. டாக்டர் ராம் கிட்ட ஒருத்தங்க இனிமே எவ்வளவு பாசமாவும் உண்மையாவும் இருக்காங்களோ அவங்கலாம் உனக்கு ரொம்ப அழகானவங்களா தெரிய ஆரம்பிப்பாங்க அப்படின்னு ராம ஹிப்னடைஸ் பண்ணி விட்டுறாரு டாக்டர். ராம்க்கு என்ன நடந்ததுன்னு கொஞ்ச நேரத்துக்கு எதுவுமே புரியல. திடீர்னு ராம் ஒரு அழகான பெண்ணை ரோட்ல பாக்குறான். அந்த பொண்ணு நல்லா ஸ்லிம்மா ஃபிட்டா மிஸ் யூனிவர்ஸ்க்கு இணையா அழகானவங்களா இருந்தாங்க. ஆனா உண்மையிலேயே அந்த பொண்ணு அப்படி கிடையாது. அந்த பொண்ணு நல்லா குண்டா பப்ளியா இருப்பாங்க. அந்த பொண்ணோட பேரு லீலா. ஆனா ராம் கண்ணுக்கு அவ தேவதை மாதிரி தெரிஞ்சா. அந்த பொண்ணு பின்னாடியே போக ஆரம்பிச்சா ராம். லீலா ஒரு நாள் ரோட்ல குழந்தைங்க சேரும் சகதிலையும் விளையாடுறத பார்த்து அவங்களுக்கு உதவி பண்ணலான்னு போவார். ராம் கண்ணுக்கு அந்த லீலா இப்போ இன்னும் பேரழகியா தெரிய ஆரம்பிச்சா. ராமும் லீலாவும் அந்த குழந்தைங்களை கூட்டிட்டு பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு வயசானவங்க அங்க இருக்கிற பேஷண்ட் எல்லாருக்கும் ஓடி ஓடி உதவி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பக்கத்திலே ஒரு அழகான பொண்ணு செல்ஃபி எடுத்துக்கிட்டு யாரையும் கண்டுக்காம நின்றுகிட்டு இருந்தா. ராம் கண்ணுக்கு அந்த வயசான லேடி ரொம்ப அழகானவங்களா தெரிய ஆரம்பிச்சாங்க. அதே சமயம் அந்த பொண்ணு ஒரு சூனியக்காரி போல தெரிய ஆரம்பிச்சா. இதை எல்லாத்தையும் தூரமா இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தா லீலா. இவ்வளவு அழகான பொண்ணை கூட பார்க்காம ராம் தான் மேல இவ்வளவு காதலோடு இருக்கிறதை நினைச்சு லீலா ரொம்ப சந்தோஷப்பட்டா. லீலாவும் ராம விரும்ப ஆரம்பிச்சா. ராமும் லீலாவும் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியில வரும்போது காதலர்களாவே வெளியில வந்தாங்க. நாட்கள் ஓட ஓட அவங்க காதலும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆச்சு. அவங்க ரெண்டு பேர் ரிலேஷன்ஷிப் பல பேருக்கு தெரிய ஆரம்பிச்சது. ஒரு நாள் சோமு ராமையும் லீலாவையும் பார்த்து ஷாக் ஆனான். ஏதோ தப்பா நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டான் சோமு. ராமும் லீலாவும் கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்றாங்க. அதை பத்தி பேசுறதுக்கு லீலாவோட அப்பாவை பார்க்க ராமும் லீலாவும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க. அங்க லீலாவோட அப்பா ராமையும் லீலாவையும் வெல்கம் பண்ணி நல்லா கவனிச்சாரு. லீலா பக்கத்துல இல்லாத போது லீலாவோட அப்பா ராம் கிட்ட ரொம்ப கோபமா கண்டிப்பா பேசினாரு. நீ பணத்துக்காக தான் என் பொண்ணு கூட பழகுறேன்ட்டு எனக்கு நல்லா தெரியும். அவ மனசு ரொம்ப மென்மையானது. அதை தயவு செஞ்சு உடைச்சிடாத. உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ கேளு, நான் செட்டில் பண்ணிடுறேன். தயவு செஞ்சு அவ வாழ்க்கையை கெடுத்துறாத அப்படின்னு ரொம்ப கண்டிப்பா பேசுறாரு லீலாவோட அப்பா. இதை கேட்ட ராமுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. உங்க பணத்தை பார்த்துலாம் நான் லீலா கூட பழகுறேன். அவன் ரொம்ப அழகானவன். ஆனா அவ கூட பழகினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு அவ மனசு இன்னும் ரொம்ப அழகானதுன்ட்டு. என் லைஃப்லயே கிடைக்காத பாசமும் அன்பும் அவகிட்டதான் எனக்கு கிடைச்சது. உங்க காசெல்லாம் எனக்கு பெரிய விஷயமே கிடையாது. இந்த மாதிரி என்கிட்ட பேசுறவளை வச்சுக்காதீங்கன்னு சொன்னா ராம். இதை கேட்ட லீலாவோட அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. தன் பொண்ணுக்கு தகுதியான ஒரு மாப்பிள்ளை இவன் தான் நினைச்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு சந்தோஷமா போனாரு லீலாவோட அப்பா. இந்த நேரத்துல சோமு அந்த டாக்டரை போய் மீட் பண்றான். தன் ஃப்ரெண்டு இந்த மாதிரி எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கான், அவன் லைஃபை கெடுத்துடாதீங்கன்னு அந்த டாக்டருக்கு நடந்தது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றான். டாக்டரும் ஏதோ தப்பா நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சோமு கிட்ட அவர் பண்ண ஹிப்னாடைஸை பிரேக் பண்ற வார்த்தையை சொல்லி கொடுப்பாரு. ராமும் லீலாவும் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தான் சோமு. லீலா ராம் பக்கத்துல இல்லாத நேரமா பார்த்து சோமு ராம் கிட்ட ஓடி போய் அவன் காதுல டாக்டர் சொன்ன வார்த்தையை சொல்லிட்டு ஓடி வந்துருவான். ராம் லீலாக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்ப்பான். ஆனா லீலா வர மாதிரி தெரியல. சரி, ஹோட்டலுக்கு வெளியிலயாவது போய் பார்க்கலான்னு ஹோட்டலுக்கு வெளியில வரா ராம். லீலா அங்க அவன் ஃப்ரெண்டு கிட்ட பேசி முடிச்சுட்டு ராம் கிட்ட பேசலான்ட்டு வருவா. ஆனா ராம்க்கு இப்போ லீலாவை அடையாளமே தெரியல. தன்னுடைய அழகான காதலிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த ராம்க்கு இந்த குண்டு பொண்ணு எதுக்காக நம்ம கிட்ட பேச வரான்னு ஒண்ணுமே புரியல. அவகிட்ட பேசாம அவளை அவாய்ட் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான் ராம். லீலாவுக்கு அங்க நடக்கிறது ஒண்ணுமே புரியல. ராம் எதுக்கு தன்னை அவாய்ட் பண்ணிட்டு போறான்னு குழப்பமாவே நிக்கிறான். அப்போ அந்த இடத்துக்கு வர சோமு லீலாவை பார்த்து, என் நண்பனுக்கு உன்னோட உண்மையான சுயரூபம் என்னன்னு தெரிஞ்சிடுச்சு. அவன் என்னைக்கு உன்ன மாதிரி ஒருத்தைய விரும்ப மாட்டான். தயவு செஞ்சு அவன் வாழ்க்கையில இருந்து விலகிடு. இனிமே அவன் வாழ்க்கையில உன்னை நான் பார்க்கவே கூடாதுன்னு காட்டமா சொல்றான் சோமு. லீலாவும் ராமுவை தப்பா நினைச்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு அழுகியோட கிளம்புறான். ராம் எங்க தேடியும் லீலாவை அவனால கண்டுபிடிக்கவே முடியல.
ஏன்னா இப்ப அவன் ஹிப்னடைஸ்ல இருந்து வெளியில வந்துட்டான். லீலா கண் முன்னாடி வந்தப்ப கூட அவனால லீலாவை கண்டுபிடிக்கவே முடியல. சோமு ராம் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றான். இதை கேட்ட ராம் அதிர்ச்சி அடைகிறான். அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நடந்ததெல்லாம் ஞாபகம் வருது. லீலாவோட உண்மையான முகமும் ஞாபகம் வருது. அவன் ஹிப்னடைஸ்ல இருந்த போது அவன் வாழ்க்கையில நடந்த விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு புரிய ஆரம்பிக்குது. பல அழகான பெண்களை டேட் பண்ண ராம்க்கு தன் வாழ்க்கையில கிடைக்காத காதலும் பாசமும் லீலா கிட்ட கிடைச்சதை உணர்றான் ராம். லீலா இப்ப எந்த உருவத்துல வேணா இருக்கலாம், ஆனா அவள் கிட்ட இருந்த காதலும் பாசமும் அது எனக்கு சொந்தமானது. அவள் மனசு எனக்கு சொந்தமானது. நான் அவளை தேடி கண்டுபிடிச்சே ஆகணும்ட்டு அவளை தேடி அலையிறான் ராம். ஒரு வழியா லீலாவை கண்டுபிடிச்சிடலாம். லீலா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றா ராம். லீலா, இதுக்கு முன்னாடி நான் எப்படின்னு தெரியாது. இப்போ உன் மனசை மட்டுமே காதலிச்ச ஒருத்தனை நான் உன்கிட்ட மண்டிட்டு கேட்கிறேன். என் காதலை ஏத்துப்பியா? என்னை கல்யாணம் பண்ணிப்பியான்னு அவளை ப்ரப்போஸ் பண்றா ராம். லீலா கண்ணீரோட அவ காதல மனசார ஏத்துக்கிறா. அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.